இன்ஷால்லா இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அப்பா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே வஃபாத் ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் அரபியர்கள் கிட்ட ஒரு வழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, நகரத்தில் இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளை கிராமத்தில் இருக்க அரபியர்கள் கிட்ட வளர்க்குறதுக்காக விடுவாங்க. எதனாலனா அந்த குழந்தைங்க நல்லபடியாக அரபி மொழியை முழுமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இன்னும் அவங்க ஆரோக்கியமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வழக்கத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த அந்த டைமில் நகரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுக்கிறதுக்காக கிராமத்தில் இருக்கக்கூடிய செவிலி தாய்கள், அதாவது சாயத் அப்படிங்கிற கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாரும் போகிறாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்க தான் ஹலீமா சாயதியா. இவங்களும் அவங்களுடைய கணவரும் அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளும் போகிறாங்க. அந்த காலம் மிகவும் பஞ்சமான காலமாக இருந்திருக்கு. அது எப்படின்னா, அவங்க ஒரு ஒட்டகமும் ஒரு கழுதையும் வச்சுருக்காங்க. அந்த ஒட்டகம் எந்த நிலைமையில் இருந்துச்சுன்னா, அதுக்கு ரொம்ப வயசான, அதால் நடக்கக்கூட முடியாத, தெம்பில்லாத மெதுவாக போகக்கூடிய ஒட்டகம். அந்த கழுதையும் ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருந்திருக்கு. அந்த கூட்டத்திலேயே இவங்க தான் ரொம்ப மெதுவாக கடைசியாக போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூட ஹலிமா சாயதியா அவங்கக்கிட்ட அவங்களுடைய மடியில் பால் இல்லை. அந்த குழந்தையும் இரவெல்லாம் தூங்காமல் அழுதுகிட்டே அந்த 2 பேரையும் தூங்க விடாமல் இருந்திருக்கு.